இருந்தா கூட பரவால்ல பாத்துரலாம். இது கிட்டத்தட்ட 1 1/2 ஏக்கர்ல வந்து எள்ளு போட்டுருக்காங்க. 20 கிலோ கிட்ட எள்ளு விதைச்சிருக்காங்க. இந்த 20 கிலோ எள்ளுக்கும் வந்து நாங்க இவ்வளோ களை எடுக்க முடியுமா? எங்களால எடுக்க முடியுமா ஃப்ரெண்ட்ஸ்? நீங்களே சொல்லுங்க. வந்து கிட்டத்தட்ட நாங்க ஒரு நாளைக்கு ஒரு 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 10 அடி தூரம் வந்து நாங்க எடுக்கிறோம்னு வச்சுக்கோங்க. மறுநாள் நைட்டு போய் படுத்துட்டு இது கோரை. மத்தபடி இந்த பில்லு கூட கிடையாது. கோரை. கோரை வந்து வேரோட வரவே வராது. நாங்க நைட்டு போய் படுத்துட்டு மறுநாள் காலையில வந்து பார்ப்போம். அந்த கோரை மறுபடியும் நீண்டுகிட்டு இருக்கும். அந்த எடுத்த இடத்துல அப்படியே தான் இருக்கும். அத பார்க்கும்பொழுது ரொம்ப கஷ்டமா இருக்கு. அந்த மாரி வேலைய தான் இப்ப நாங்க பார்த்துக்கிட்டு இருக்கோம். எதுவும் இன்னைக்கு வந்து சரி இப்போ இப்போ வெயில் அடிக்க தான் செய்யுது. ஒரு 11 மணி வரைக்கும் இங்க அந்த பனை மரமா இருக்கு. சுத்தி சுத்தி பனை மரமா இருக்கு பாருங்க. இங்கலாம் பனை மரமா இருக்கு பாருங்க. இந்த பனை மரத்துக்கு நிழலா போகும் தெரியுமா? பனை மரத்துல. அந்த நிழல் சைடுல வந்து உட்காந்து அப்படினாலும் கொஞ்சம் கொஞ்சமா கிளீன் பண்ணலான்னு வந்து பார்த்தா, அந்த நிழல் சைடுல இருக்கிறது வந்து அந்த அளவுக்கு புல்லு இல்ல. அந்த வெயில்ல இருக்கு பாருங்க. அதுல தான் ஏகப்பட்ட புல்லு தெரியும். ரோட்லேருந்து அவங்க கார்ல வருவாங்க ஓனருங்க வந்து பார்க்கும்பொழுது அத தான் தெரியும். அதுவும் இல்லாம வந்து இத எடுக்கலன்னா வந்து 1 1/2 ஏக்கர் வந்து எடுத்தா தான் சம்பளம் தருவேன்னு திடீர்னு சொல்லிருவாங்க. என்ன பண்ண போறேன்னே தெரியல. இன்னைக்கு தான் 1ஆம் தேதி ஆயிட்டா, இன்னும் 3, 4 நாள்ல சம்பளம் குடுப்பாங்க. அந்த டயத்துல இந்த எள்ளு எடுத்தா தான் நான் சம்பளம் களை எடுத்தா தான் நாங்க சம்பளம் தருவோம்ன்னு சொல்லிட்டா என்ன பண்ணணும்னு தெரியல. ஏன்னா, கொஞ்சனா எடுத்துரலாம். ஏதோ இப்போ ஒரு போன மாசமும் அப்படிதான் வேலி கிளீன் பண்ணா சம்பளம் தருவேன்ட்டாங்க. வேலிய ஃபுல்லா கிளீன் பண்ணோம். ஏன்னா, அது வந்து ஒரு வேல. ஏன்னா, இவ்வளோ டார்கெட் இருக்கும். கொஞ்சம் தூரத்துலருந்து கொஞ்சம் தூரம் தான் வந்து வேலி இருக்கும். அத வந்து ஈஸியா கூட கிளீன் பண்ணிடலாம். 2 நாள் ஆனாலும், 3 நாள் ஆனாலும் அப்படியே கிளீன் பண்ணிட்டு நாங்க போய் வாங்கிருவோம். இது வந்து எப்போதுமே எடுக்க முடியாது ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து களை வந்து வெட்டுனா கூட ஓரளவுக்கு வெட்டி வெட்டி எடுக்கலாம். இது வந்து கை கள வந்து எடுக்கவே முடியாது. 1 1/2 ஏக்கர்ல வெறும் 2 பேர் மட்டும் தான் எடுக்கணும். அது ஃபுல் டைம்லாம் எடுக்க முடியாது. காலையில கொஞ்சம் நேரம், சாயங்காலம் கொஞ்சம் நேரம் இப்படி தான் வந்து எடுக்க முடியும் இங்க. அப்படிதான் நாங்களும் எடுத்துக்கிட்டு இருக்கோம். அது வந்து குறைஞ்ச பாடு கிடையாது. என்ன சொல்ல போறாங்களோ தெரியல. இன்னைக்கு வந்தாலும் வருவாங்க. இன்னைக்கு 1ஆம் தேதியா கரெக்ட்டா 12 மணி, 1 மணி அப்படி வருவாங்க. வந்துட்டு என்ன சொல்லிட்டு போறாங்கன்னு தெரியல. இதுக்கு இடையில வந்து நான் 20 வாரியல் வேற கிழிக்கணும். விளக்கமாறு சொல்லுவாங்கல்ல, அது வேற நான் கிழிக்கணும். அதுவும் கிழிச்சா தான் எனக்கு ரூ. 4000 சம்பளம் தருவாங்க மாசம் மாசம். அந்த மாரி ஒவ்வொருத்தவங்க கஷ்டம் கஷ்டம் இருக்கு. என்ன செய்ய அப்படி இருக்கு. அந்த 20 வாரியல் கிழிச்சா தான் வந்து எனக்கு சம்பளம் குடுப்பாங்க. அது வந்து கிட்டத்தட்ட இப்ப ஒரு 15 வாரியல் தான் கிழிச்சு வச்சிருக்கேன். இந்த வேலையோட வேலை நைட்டு கிழிப்போம். நைட் வந்து ஒரு 7 மணிக்கு எல்லா வேலையும் பார்த்து முடிச்சுட்டு, வீட்டுக்கிட்ட அந்த சிமெண்ட் தரை போட்டிருக்கோம்ல, அதில எடுத்து கிழிப்போம். அத ஒரு நாளைக்கு கிழிச்சுக்கிட்டு இருக்கையில என்ன பண்ணிருச்சுன்னா, தண்ணீல ஊற போட்டிருந்தேன் பார்த்தீங்களா, அந்த நட்டுவாக்காளி கருப்பு கலர்ல ஒரு தேளு இருக்கும் பாருங்க. நீங்க ஒரத்தநாடா? ஒரத்தநாடு போற வழியில. ஒரத்தநாடு போற வழியில இருக்கோம்ப்பா. நாங்க வந்து பட்டுக்கோட்டை பைபாஸ்க்கு அடுத்து ஒரத்தநாடு வந்து புதுப்பட்டணம், கீழ வஸ்தாச்சோல்லாம் சொல்லுவாங்கல்ல, அந்த லைன்ல இருக்கோம் நாங்க. அப்படியே நாங்க எடுக்கிற களைய வந்து என் வீட்டுக்காரர் அப்படி அப்படியே உள்ளே வயலுக்குள்ளேயே போட்டுருவாரு. எடுக்கிற களையெல்லாம் எடுத்து எடுத்து வயல்ல ஒரு ஓரமா ஒரு இடத்துல போட்டுருவாரு. நான் அப்படி போடவே மாட்டேன். எடுத்து எடுத்து பக்கெட்டு கொண்டு வந்திருக்கேன். அந்த பக்கெட்டு ஃபுல்லா வந்து வச்சிருப்பேன். சரிங்களா? அ வந்து பக்கெட்டுக்குள்ள வச்சு கொண்டு போய் அங்க என்ட்ரன்ஸ்ல வாசல்கிட்ட கொட்டி வச்சிருப்பேன். அங்க நான் நல்ல நல்ல வேலைகள் எல்லாம் இருக்கிறீங்க. அதனால வந்து அந்த பில்லெல்லாம் கொண்டு போய் என்ட்ரன்ஸ்ல கொட்டி வைப்பேன். நாளைக்கு அவங்க கார்ல வந்து பார்க்கும்பொழுது நாங்க எடுத்தோம் அப்படிங்கிற மாரி அவங்கள்ட்ட காட்டணுங்கிறதுக்காக நான் என்ட்ரன்ஸ்ல தான் போய் கொட்டி வச்சிருப்பேன். என் வீட்டுக்காரர் "ஏன் இதெல்லாம் போய் கொட்டுற? இருக்கட்டும் அதெல்லாம் வயலுக்குள்ள தூக்கி போடு" அப்படிம்பாரு. நான் தூக்கி போட மாட்டேன். கொண்டு போய் கொட்டுவேன். ஏன்னா அவங்களுக்கும் தெரியணும்ல நம்ம கோரம் எடுத்திருக்கோம் அப்படிங்கிறது தெரியறதுக்காக நான் என்ட்ரன்ஸ்ல கொண்டு போய் கொட்டி வச்சுருவேன். அந்த மாரி தான் எங்களோட லைஃப் போயிட்டு இருக்குது. என்னைக்கு மாறும்னு தான் தெரியல. அதுவும் இல்லாம நான் வந்து எனக்கு இந்த தோட்டத்துக்கு வரும்பொழுதெல்லாம் வர்றதுக்கு சுத்தமா பிடிக்கல. எனக்கு வந்து தோட்டம்னாலே பாம்பு கிடக்கும். பெரிய பெரிய பாம்பு. ஆல்ரெடி ஒரு 6 மாசம் ஒரு சின்ன தோட்டத்தில நாங்க இருந்தோம். அதில ஏகப்பட்ட பாம்பு வந்து பார்த்துட்டேன். அதனால பயந்து போய் இந்த தோட்டத்துக்கு நான் வரவே மாட்டேனே. சேலரி குடுக்குறாங்க, வா இந்த தோட்டத்துக்கு நம்ம போவோம் அப்படின்னு சொல்ற பட்சத்தில நான் வரவே இல்ல அப்படின்னு தான் சொன்னேன். ஒரு விஷயம் என்னன்னா, நம்ம வீட்ல உள்ளவங்க வந்து நம்ம பேச்ச வந்து என்னைக்குமே கேட்க மாட்டாங்க. அந்த லேடீஸ் பேச்ச வந்து சத்தியமா வந்து என்னைக்குமே வந்து சரிம்மா, உன் விருப்பம் போல செய்யணும் அத வந்து சொல்லவே மாட்டாங்க. நாங்க இருந்தது வந்து டவுன் ஏரியால இருந்தோம். வாடகைக்கு இருந்தோம். அப்பயும் அந்த தோட்டத்த விட்டு நம்ம அந்த இடத்த விட்டு காலி பண்ண வேண்டாம். ஸ்கூல் பசங்கலாம் வந்து இங்கிலீஷ் மீடியத்தில படிச்சிருந்தாங்க. இங்கிலீஷ் மீடியம்னா, வந்து இந்த அப்துல் கலாம் ஸ்கீம்னு சொல்லி 8வது வரைக்கும் ஃபீஸ் கிடையாது தெரியுமா? அந்த இதில படிச்சேன். என் பொண்ணுக்கு அலைஞ்சு கஷ்டப்பட்டு